8 ஆம்புலன்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் மேட்டுப்பாளையம் வாகன மோட்டார் ஆய்வாளர் குமார் அவர்கள் பங்கு பெற்று 108 ஆம்புலன்ஸ் பற்றியும் அதனுடைய செயல்பாடுகள் பற்றியும் கூறினார். மேலும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் அதில் பயணிக்கக்கூடிய மருத்துவர்களும் மக்களுக்கு புரியும் விதத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இதில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் ஒயிட் பாபு மற்றும் அனைவரும் கலந்து கொண்டனர். நன்றி. வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களே வந்து விட்டுருவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் அந்த கஷ்டம் இல்லாத கவர்மெண்ட்டுக்கு இல்லாத மக்களுக்கு ஏன்னா ப்ரைவேட்டில் கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்தீங்கன்னா 108 வந்து இப்போ 3/4 பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வரோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் அதை நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த கேஸ் வெளியே வந்து நின்னா எடுக்காதீங்கன்றாங்க. ஏன்னா இது முழுக்க இல்லாதப்பட்டவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க கண்டிப்பாக அங்கே காசு இல்லாமலாம் போக மாட்டாங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் அவங்களை விட்டுருங்க. அவங்களுக்கு இது இல்லைன்னா நம்ம வேறு வண்டி யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க இல்லாதப்பட்டவங்க நம்மளை நம்பிதான் இருப்பாங்க. வில்லேஜில் இருப்பாங்க, பிரசவம், குழந்தைங்க, நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு மெயினாக யூஸ் பண்ணுங்கள். இவங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் மற்றபடி போகக்கூடாதுன்றதில்ல. இதுவே வந்து நீங்கள் வந்து குழந்தை வண்டி எந்த வண்டி இல்லை, எனக்கு வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வண்டி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் கம்மியாக இருக்காலோ இல்லை குழந்தைக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கூட அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அது வந்து நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் டாக்டர் வந்து அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தெரியும் வந்து அங்கே மெடிக்கல் ஆஃபீஸ் கூப்பிட்டு எனக்கு வந்து வண்டி இல்லைங்க, எனக்கு நியர்பை அது பேர் யூனிவர்சல் வண்டின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா இன்கிப்பேர் இல்லை வந்து இந்த ஹீட்டாக இருக்கும். அந்த பாடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து என்ன வயசுல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் அது வந்து அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் போகிற வண்டி கேட்டிருக்காங்க. அந்த வண்டி வேணால் நீங்கள் வேணால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சப்போஸ் எமர்ஜென்சி சொல்லுங்க, வண்டி எனக்கு கிடைக்கல, எனக்கு அதில் தான் செட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை செட் பண்ணிக்கலாம். சரி சார். கால் அடிபட்டுருந்தாங்கன்னா பிளேட் மாதிரி அடியில் வச்சுங்க. திரும்ப மேலும் அதை உட்கார வச்சு பெல்ட்டு போட்டு அங்கிருந்து வீல் சேரில் கூட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த இது வந்து ஸ்கூப் போடுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்கூப் போடுங்க. சப்போஸ் டூவீலரில் போய் இடுப்பு எலும்பு அடிபட்டாலோ முதுகு தண்டு அடிபட்டாலோ ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவாங்க. அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாதவங்கள அழகாக தூக்கணும்னு வச்சா அது மாதிரி இது இந்த இடுப்பெலும்பு அடிபட்டுருந்தாங்கன்னா இது ஸ்கூப்போன்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டு பிரிச்சிடலாங்க, திரும்பி ஜாயின் பண்ணிடலாம். அவங்கள வச்சு லேசாக பெரட்டிட்டு படுக்க வச்சு அப்படியே உள்ள ஜாயின் பண்ணி அப்படியே தூக்கிடலாங்க. அதுக்காக இது அது ஸ்பைன் போடுங்க. டூவீலரில் போகிறப்ப ஏதாவது அடிபட்டாங்கன்னா கழுத்தெலும்பு அடிபட்டுச்சுன்னா கழுத்து நகாமல் இருக்கிறதுக்காக பாருங்க ஹெட் பிளாக் இது போட்டிருக்குங்க. ஹெட் பிளாக் போட்டுருக்கு. ஹெட் பிளாக்ல வந்து தலையை ஆடாமல் வச்சு இது வந்து பிரைவேட் வண்டியில அரசாங்கம் காலில் எங்கேயும் சரிபட்டுதான்னு வைங்களேன், ஃப்ராக்சர் ஆகிட்டுனாங்க. இதை மடக்கி அவன் காலுக்கு இதில் வச்சு அவன் காலுக்கு வச்சு நம்ம நல்லா கட்டிடுவோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு மேற்கொண்டு இந்த ஃப்ராக்சர் ஆகாது. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டோம்னா யோசிக்காமல் கையோட தரத்தாடன்னு தூக்கி பெரிய ப்ராப்ளம் தரதான்னு தூக்கி ஏற்கனவே ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, அவங்க தூக்குறதுனால இன்னொரு ஃப்ராக்சர் ஆகும். அது மாதிரி ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுனால இது வந்து நம்ம 108 நம்ம கவர்மெண்ட் வண்டியில் அரசாங்க வண்டியில் மட்டும்தான் அது மாதிரி உண்டுங்க. பெருது ஆமாம் சார். மீண்டும் இங்கே தான் ரொம்ப முக்கியம் சார். அடிபட்ட மீண்டும் அந்த விபத்துக்கு வந்து அதிகமாகாமல் பாதுகாக்கப்படுவாங்க. அதை அதே மாதிரி ஒரு பாய்சன் குடிச்சவங்க வந்து பிரைவேட் வண்டிக்காரன் வந்தாலும் அப்படியே தூக்கி விட்டு போவாங்க. ஆனால் நம்ம 108 வச்சுருந்தாங்க. சக்ஷன் இருக்குது, மூக்கில் விட்டு பாருங்கள், சக்ஷன் அந்த மூலையில் வச்சு பாருங்கள், சக்ஷன் இருக்குது. அந்த சக்ஷன் வச்சு உறிஞ்சி எடுத்துடலாம். போர்ட்டபிள் சிலிண்டருக்கு 4வது மாடி 5வது மாடி மூச்சு திறன் ஏற்பட்டாங்கன்னா மூச்சு ஓட்டு சிலிண்டர் வச்சு மேலேருந்து கீழே ஷிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு வரைக்கும் பாதுகாப்பாக கொண்டு வரலாம். இது அதே மாதிரி இது எல்லாமே காஸ் போர்டு காஸ் பேடு எல்லாமே வந்து அடிக்கடி இது வந்து ஏஎன்எஸ் சொல்லுவாங்க, அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டுங்க. அதாவது ஐசி பாடுக்கு உங்களுக்கு போகிற செட்டப் என்ன வேணுமோ எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு. அது ஓகே சார். அது ஓகே சிம்பிளாக இந்த இதுதான் ஃபெசிலிட்டி எல்லாம் ஆல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்பேரிட்டு தொழில் ஆம்புலன்ஸு கவர்மெண்ட் ஆம்புலன்ஸு எல்லாம் இருக்குது. ஓகே அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து 108 தான் நம்ம கவர்மெண்ட் இது தான் பண்ணணும். வண்டி கிடைக்காத பட்சத்தெல்லாம் வண்டி கிடைக்காத அது ஓகே எனக்கு பண்ணி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே காலு ஆகி என்ன பண்ணுவோம் நாம வந்து சொல்லுவாரு நாங்கள் என்ன செய்யறோம். அது மட்டும் காலில் காலை வந்து அசைச்சு
அதாவது மெயினாக ஆக்சிடென்ட் ரோட்லேயே வச்சுக்காம மட்டும் ராத்திரி ப்ளஸ் இந்தியன் டீம் போஸ்ட்டு கட்சிக்கு